நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், கம் இன். என்ன கிளாஸ் நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? அது ஒரு முக்கியமான விஷயம் மேடம். இந்த மாதிரி ஒரு காரியம் எந்த காலேஜ்லயும் நடந்ததா நான் கேள்விப்படல மேடம். ஆள் ஆளுக்கு பேசாம முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா சார்? மேடம், பசங்க ரொம்ப மோசமாயிட்டாங்க மேடம். லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட திருடினாங்க, பரவாயில்ல. ஒரு புள்ள பேராசிரியர் கிட்ட கூட திருடுவாங்க. என்ன மறுபடியும் திருட்டா? எப்ப நடந்தது? எங்க நடந்தது? மேடம், ஸ்டாஃப் ரூம்ல மொபைல்ல சார்ஜ் கம்மியா இருக்குன்னு சார்ஜை போட்டுட்டு கிளாஸுக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள மொபைலை யாரோ திருடிட்டாங்க மேடம். மொபைலை திருடிட்டு சார்ஜரை மட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க மேடம். அதை வச்சுட்டு நான் என்ன மேடம் பண்றது? உங்க மொபைலுக்கு நீங்க கால் பண்ணி பாத்தீங்களா? கால் பண்ண மேடம். மொத வாட்டி ஒரு பையன் எடுத்தான். அவன் அசிங்கமா திட்டினான். நான் சேஃபா இருக்கட்டுமேனு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்றேன், மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம். அதோட விட்டுருந்தா பரவாயில்ல மேடம். என் பெஞ்சு கீழே என் பேக்கை மறைச்சு வச்சிருந்தேன். அதுல இருந்த மொத்த காசையும் மோப்பம் பிடிச்சி எடுத்துட்டு இருக்காங்க மேடம். இப்போ என்ன செய்யறதுனே தெரியல மேடம். வீட்டுக்கு போய் என் வைஃப் கிட்ட பணத்தை திருடிட்டாங்கன்னு சொன்னா நம்பவே மாட்டான் மேடம். நான் தான் செலவு பண்ணிட்டு பொய் சொல்றேன்னு என்னையே திட்டுவா மேடம். அதனால நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் மேடம். நீங்க கேர்லெஸ்ஸா வேலை செஞ்சுட்டு சின்ன பசங்க மாதிரி இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றதை முதல்ல நிறுத்துங்க. செல்வராஜ் சார், உங்களோடது ஏதாவது? மேடம், என்னுடைய எல்டர் சன் அமெரிக்காவில் இன்ஜினியரிங் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமில்ல மேடம்? ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட். அவன் லாஸ்ட் மந்த் எனக்கு 75,000ல ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தா மேடம். அத போய் இந்த பசங்க திருடி இருக்கானுங்க மேடம். ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட திருடினவங்க இப்ப ஸ்டாஃப் ரூம்ல திருடுற அளவுக்கு வந்துட்டாங்களா? கிளாஸ்க்கு போகும்போது மொபைலை கையோட எடுத்துட்டு போக மாட்டீங்களா? காசை போய் யாராவது கேர்லெஸ்ஸா பேக்ல வச்சுட்டு போவாங்களா? லேப்டாப்ப கூட இவ்ளோ கேர்லெஸ்ஸா விட்டுட்டு போவீங்களா? இத்தனை நாளா இது மாதிரி நடந்தது இல்லைங்களே. எங்களுக்கு என்ன திருடுவாங்கன்னு தெரியுமா மேடம்? மேடம், எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லுங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர்ல சரவணன் ஒரு பையன் திருடினான்ல, இதுவும் அவனுடைய வேலையா இருக்குமோ? அவனத்தான் சஸ்பெண்ட் பண்ணியாச்சுல்ல. இல்ல, அந்த கோவத்துல அவனே மாறு வேஷத்துல வந்து திருடி இருப்பானோன்னு ஒரு சின்ன சந்தேகம் மேடம். பிராக்டிகலா பேசுங்க சார். மேடம், எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? இந்த காரியத்தை ஒருத்தனா தனியா செஞ்சிருக்க முடியாது மேடம். கரெக்ட். ஏன்னா மொபைல ஒரு கையிலையும் லேப்டாப் ஒரு கையிலையும் எடுத்துக்கிட்டு அவனால எப்படி பணத்தை திருடி இருக்க முடியும்? இந்த திருட்ட சரவண செய்யலன்னா அப்போ இதை திருடினவங்க தான் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கிட்டயும் காசு திருடி இருப்பாங்களோ? மேடம், அப்போ அவசரப்பட்டு சரவணனை சஸ்பெண்ட் பண்ணிட்டோமோ? தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? யாருன்னு சொல்றது? இந்த பிரச்சனை வெளியில யாருக்குமே தெரிய தேவையில்ல. குறிப்பா ஸ்டூடண்ட்ஸ் யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே மேடம். இப்ப நீங்க போலாம். ஓகே மேடம். ஓகே மேடம். என்ன சார், இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்டீங்களா? சம்பளம் வாங்கினேன், அதை விட என் ஒய்ஃபு கிட்ட நல்லா வாங்கினேன். ஏன் சார்? நான் வச்சுட்டு இருந்தது என் ஒய்ஃபோட செல்லு. வீட்டில் சும்மா தானே இருக்க, உனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓஹோ, அப்படியா? ஆமாம் சார், அதையும் எவனோ படுவாய் பசங்க திருடிட்டு போயிட்டானுங்க. என் ஒய்ஃபுக்கு வேற ஒரு செல்போன் வாங்கி தரலன்னா என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவா சார். அப்போ வாங்கின சம்பளத்துல புது செல்லு வாங்கி ஆகணும் போல. வாங்கி ஆகணுமா? வாங்கிட்டேன் சார், என்ன பண்றது, எல்லாம் என் தலை விதி. ஹலோ, சொல்லுங்க சார். என்ன சார்? ஆமா சார், என் செல்போனை எவனோ திருடிட்டான். இது புது போன் சார். சார், கொஞ்சம் நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க சார். உங்க போனை பத்திரமா வச்சுங்க சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் சார். சார் இரு சார். இந்தாங்க சார். என்னங்க சார், நீங்க பாட்டுங்க அசால்ட்டா கீழே போட்டு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நீ தான்பா ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். இதுவே வேற எவனாவது இருந்திருந்தானா இந்த போனை இந்நேரத்துக்கு வித்துட்டு இருப்பான்பா. பரவாயில்ல, இருக்கட்டு சார். இதுல என்ன இருக்கு? இல்லப்பா, ஏற்கனவே என்னோட போனை திருடிட்டானுங்க. இது புது போனு, இதுவும் போச்சுன்னா நான் அவ்வளவுதான்பா.
ஏன் சார் இப்படி உண்மையில உளறிட்டு இருக்கீங்க? சரியான ஆள் சார் நீங்க. போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. சார் இப்போ என்ன சார் ஆச்சு? என்னோட செல்போன் தானே திருடு போச்சுன்னு சொன்னேன். உங்க லேப்டாப் திருடு போச்சு நான் சொன்னேன். இல்ல சாரோட 2000 ரூபாய் திருடு போச்சு அதான் சொன்னேனா? சொன்னனான்னு சொல்லி எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க சார். வெரி குட். என்ன சார் சொல்றீங்க? உங்க செல்போனு, உங்க லேப்டாப், உங்க 2000 ரூபாய் திருடிட்டாங்களா? யார் திருடினா, எப்ப திருடினா, எங்க திருடினா? தம்பி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. நல்ல பசங்களா இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்கப்பா. தெரிஞ்சா எங்களுக்கு தான்ப்பா அசிங்கம். சார் நீங்க பயப்படாம போங்க சார். இந்த விஷயத்தை வெளியே யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறோம். வெளியே தெரிஞ்சா கூட பரவாயில்லப்பா. காலேஜுக்குள்ள தெரியாம இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சார் நீங்க எங்களுக்கு பாடம் சொல்லி தர குரு, உங்களுக்கு போய் துரோகம் பண்ணுவோமா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும் சார், இங்க கிளாஸ் டைம் ஆச்சு, நாங்க போய் படிக்கணும். ஆமாமா, படிப்பு தான் ரொம்ப முக்கியம். போங்க Okay, போங்க sir. போங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? அதான் பசங்க சொல்லிட்டானுங்களே நாங்க வெளியே சொல்ல மாட்டோம்னு, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? யாரு இவனுங்களா? கையில ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சாலே போதும். ஆனா நீங்க ஒரு கதையெல்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்க. போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவானுங்க சார். போஸ்டரா? ஏண்டா காணாம போன மொபைலு, லேப்டாப், பணத்துக்கு கண்ணீர் அஞ்சலின்ற கண்டென்ட்ட சொன்னது யாரா? வேற யாரு? நம்ம ஆடின அழகுராஜா அசோக் தான். சரி, காலேஜ்ல ஒரு சேர் விடாம எல்லா சேர்லயும் போஸ்டர் ஒட்டினீங்க. காலேஜ் டாய்லெட்ல ஒட்டினீங்க. சரி, கரசோட டோர்ல ஒட்டினது வேண்டா? கரெக்ட் தான். நாம ஏதாவது பண்ணா மட்டும் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுறானுங்க, அதான் அப்படி ஒட்டினேன். கதவுல ஒட்டினது வேஸ்டா, கரஸ்பாண்டன்ட் மூஞ்சில ஒட்டி இருக்கணும். நம்ம காசு காணோம்னப்ப எவ்வளவு நக்கலா பதில் சொன்னாங்க. அதுக்கு தான் அந்த ஆண்டவனா பார்த்து ஆப்பு வச்சான். கடவுள் ஆப்பு வைக்கிறது இருக்கட்டும், போஸ்டர் ஒட்டினதுக்கு உனக்கு ஆப்பு வைக்காம பாத்துக்கோ. நான் எப்படிடா மாட்டுவேன்? டேய், ஒரு சில போஸ்டர் மட்டும் 3 அடிக்கே ஒட்டி இருக்கு. அதை வச்சே கரசு, அதை நீ தான் ஒட்டி இருப்பேன்னு கண்டுபிடிக்க போறாங்க பாரு. டேய், போஸ்டர் ஒட்டுனது உங்க வேலையாடா? டேய், இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை சீரு சிறப்புமா யாரா செய்ய முடியும்? நாங்க தான் செஞ்சோம். நம்ம காசு திருடினவங்க தான் அதுல மாட்டலன்னு இப்போ ப்ரொஃபசர் கிட்டேயும் திருடி இருக்காங்க. ஆமா, திருடினவன் ஒன்றும் மாஸ்டர் பிளான் போட்டு திருடுறதுக்கு ஜென்டில்மேன் அர்ஜுன் இல்லை. நம்மள மாதிரி சாதாரணமானவன் தான். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது யாருன்னு கண்டுபிடிச்சாதான் சரவணன் மேலே இருக்கிற பழி நீங்கும். மறுபடியும் காலேஜுக்கு வர முடியும். ஓகே பாய்ஸ், இதுக்கு மேல நம்ம எல்லாருமே தூங்காம உளவுப்படியா வேலை பார்க்கறோம். ஓகே 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 ஓகே, லெட்ஸ் கோ. எதிரில் ஒரு புள்ள போயிடக்கூடாது உனக்கு. என்னடா அசோக்கு, உன் நண்பன் சரவணனை காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நீ என்னமோ சந்தோஷமா தெரிஞ்சுக்கிருக்க. டேய், இவன் கொஞ்ச நாள் இந்த பிரியா பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தான்டா. அந்த புள்ள கொஞ்ச நாள் காலேஜுக்கு வரது இல்ல. அதுக்கே அவன் ஃபீல் பண்ணல, இதுக்கா போய் ஃபீல் பண்ண போறான்? கரெக்டா காத்தாடி. சாரிடா அசோக்கு. எப்படிடா ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? டேய், ஃபீல் பண்ற மூஞ்சியை பார்த்தா எங்களுக்கு தெரியாது. டேய், நீ மட்டும் என்ன சரவணனுக்காக பச்சை தண்ணி பல்ல போடாமலா இருக்க? ஏய் ஏய் ஏய், சரவணன் போய் எப்படா திருடுவான்? உண்மையான திருடன் ஒரு நாளைக்கு மாட்டாமலா போறான்? டேய், யார் அங்க ஒருத்தன் சமயக்காரன் மாதிரி வந்துக்கிருக்கேன்? டேய், ஒருவேளை நம்ம காலேஜ் ஒரு பழைய ஸ்டூடெண்டா இருப்பானோ? இவரு புது ப்ரொஃபஸரா இருப்பாரோ? எனக்கு என்னமோ கல்யாண புரோக்கர் மாதிரியே தோணுது. ஏண்டா இவ்வளோ யோசிக்கிறதுக்கு வரவர்கிட்டே கேட்கலாம்ல. இந்த வராருல கேளு. ஏல, நீங்களாம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்டால? உங்க கூட ராஜான்னு ஒரு பையன் படிக்கானா? அவன் எங்க கூட படிக்கல, அவன் சீனியர் ஸ்டூடெண்ட். முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்லல. நீங்க விஷயம் என்னன்னு சொல்லுங்க, நாங்க அவனை கூட்டி வரோம். இல்லை, அவன் கையில ஒரு செல்போன் வாங்கினல, சரி, அது சரியா வேலை செய்யல. ஒழுங்கா சம்பளம் கொடுத்திருக்க மாட்டீங்க, அது சரியா வேலை செஞ்சிருக்காரு. என்னல டைமிங் ஜோக்கா? ஆமா, இல்லை, ஆமா, ஆமா. இந்த போனை நான் அவங்கிட்ட 6000 ரூபாய் கொடுத்து வாங்கினல, என்ன ஏமாத்திட்டால. எங்க கொஞ்சம் கொடுங்க. என்ன பால் பாண்டி சார், இந்த போனையா 6000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்க? அப்படியா? என்ன பால்பாண்டி சார், இந்த போனையா 6000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்க? அப்படியா? என்ன பால்பாண்டி சார், இதே 6000 ரூபா கொடுத்து வாங்குனீங்க? அப்படியா? என்ன பால்பாண்டி சார், இதையே 6000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்க? அப்படியா? ஏண்டா கத்தாடி, இந்த போன் யாரோடதுன்னு தெரியுதா? வேற யாருது? நம்ம பால்பாண்டியோடது. இல்லடா மாப்ள, இந்த போனை இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ்ல யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க. டேய் மாப்ள, நம்ம நாராயணமூர்த்தி வாத்தியார் செல்போனை காணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்ல. ஆமா.
மாப்ள இது அந்த ஆளோட ஃபோன் தான்டா, நானும் பார்த்திருக்கேன். இந்த ஃபோன் தொலைஞ்சு போனனால தான்டா வேற ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிக்கிருக்காரு. டேய் உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா இது நாராயணமூர்த்தி சாரோட போனுன்னு? டேய் எந்த கோட்ல வேணாலும் அடிச்சு சொல்லுவேன், இந்த ஃபோன் நாராயணமூர்த்தி சாரோடது தான். பால்பாண்டி, இந்த போன் எப்போ ராஜா கிட்ட இருந்து வாங்குனீங்க? நேத்து தான் வாங்கினேன். நேத்தா? மாப்ள அந்த ஆளோட போன் நேத்து தானே காணாம போச்சுன்னு சொன்னேன். ஆமாண்டா மாப்ள, கரெக்டா? என்னடா ஒரே மர்மமாவே இருக்கு. டேய் முதல்ல அந்த ராஜா எங்க இருந்தாலும் கூட்டுவாங்கடா. அவனை 4 கொட்டு கொட்டினா உண்மை என்னன்னு தெரிய போகுது. கரெக்ட். இரு மாப்ள, நான் போய் இந்த ராஜாவை தூக்கிட்டு வந்துடுறேன். பால்பாண்டி, பால்பாண்டி சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரியா? இது என்ன தங்கச்சினா பாத்து பத்திரம் திருட்டு பல்வாளையர் பால்பாண்டி, இதுதான் அந்த ராஜா. ஆமால, இந்த திருட்டு பையதான். damn it. எதுக்குடா ஓடுற? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாப்ள ரவுடி அந்த ஒத்துக்கிட்டான்டா. ஃபோனை நீ தானே அவர்கிட்ட வித்த? இல்ல அதான் நான் சொல்றேன்ல இவன் தானே, அவங்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு. டேய் ஒழுங்கா சொல்லிரு, நீதானடா வித்த? ஆமா, போன் யாருதுடா? எங்க சித்தப்பாவோட போனு. டேய் அடி வாங்கி சாகாத, ஒழுங்கா உண்மையை சொல்லு. நிஜமா எங்க சித்தப்பாவோட போனு. நான் உண்மையை சொல்லிடுறேன், இது நாராயணமூர்த்தி சாரோட போன் தான். டேய் அவர் ஃபோன் தான் திருட்டு போச்சே, உன்கிட்ட எப்படிடா வந்துச்சு? திருடினவங்க என்கிட்ட கொடுத்து விற்க சொன்னாங்க. யாரா அது? சொன்னா அவங்க அடிப்பாங்க. சொல்லலைன்னா நாங்க அடிப்போம். அப்ப சொல்லிடுறேன், சீனியர்ஸுங்க வாசு, இன்பா, மதன். அது மட்டும் இல்ல, ப்ரொஃபஸரோட லேப்டாப், காசு எல்லாத்தையும் அவங்க தான் திருடினாங்க. இவ்வளோ ஏன், உங்க பணத்தெல்லாம் திருடினதும் அவங்க தான். சரவணன் இல்ல, பாவம் சரவணன். அவன் மேல அனாவசியமா திருட்டு பழி வந்துடுச்சு.